தனது தலைசிறந்த கதை சொல்பவர்களில் ஒருவரை இழந்துவிட்டது இந்திய சினிமா. காதலின் தூய்மையினையும் சாதாரண மக்களின் உணர்ச்சிகளையும் திரையில் காண்பித்தவர் பாரதி ராஜா என்றும் நடிகர் சிரஞ்சீவி பதிவு. சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. ரோந்து வாகனங்கள், கேமராக்கள், மேம்பட்ட கண்காணிப்பு திறன் கொண்ட ட்ரோன்கள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முக்கிய ஆலோசனை. நீரின்றி கருகும் காவிரி பாசன பயிர்களை காக்க தடையில்லா மும்முனை மின்சாரத்தை வழங்கிட வேண்டும். குறுவை தொகுப்புடன் 5000 இடுபொருள் மானியம் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். குற்றால அருவிகளில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலி அருவி, பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடியில் அணிவகுத்து நிற்கும் கனிம வள வாகனங்கள். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கனரக லாரிகள் நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல், பொதுமக்கள் அவதி. உங்க ஊருக்கு பஸ் போகாது, கீழே இறங்குங்க. நீண்ட நேரம் காக்க வைத்துவிட்டு இப்போது கீழே இறங்க சொல்வதா என கூறி பயணிகள் போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கிடுகிடுவென உயர்ந்த அணைகளின் நீர்மட்டம். கடனா நதி, ராமநதி, குண்டாறு, அடைவி நயினார் என அனைத்து அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி இன்று ஒரு நாளில் 3668 மெகாவாட்டாக உயர்வு. கடந்த 2 நாட்களில் மட்டும் 3000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து உற்பத்தி அதிகரித்து வருவதாக தகவல். தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் இந்தியாவும் இஸ்ரேலும் ஓரணியில் இணைந்துள்ளன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்தில் இரு நாடுகளும் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் இஸ்ரேலின் 78வது சுதந்திர தின விழாவில் மத்திய இணையமைச்சர் கீர்த்தி வாசன் பெருமிதம். நாட்டின் நீண்ட கால பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடித்தார் பிரதமர் மோடி. கடந்த 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற நிலையில் 4398 நாட்களை கடந்து புதிய சாதனை. நீண்ட நாட்கள் தொடர்ந்து பிரதமர் பொறுப்பு வகித்து வரும் பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு. அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி வாழ்த்து. இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு நீண்ட காலம் பிரதமராக பதவி வகிக்கும் நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க, பப்புனியா கினியா பிரதமர் ஜேம்ஸ், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களுக்கு ஜப்பானை தொடர்ந்து நேபாளத்திலும் தடை விதிப்பு. அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிக அளவில் ரசாயன பூச்சிக்கொல்லி இருப்பதால் தடை விதிக்கப்பட்டதாக தகவல். பாரசீக வளைகுடாவில் அத்துமீறி நுழைபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமெனில் ஈரானின் எல்லையை விட்டு அமெரிக்கா உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராஷி எச்சரிக்கை.